ஆதியாகமம் 24:40 வாக்கியத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கின்றோம். அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோட தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். எலியேசரை பார்த்து தன்னுடைய வாக்குத்தத்தத்தின் புத்திரனாகிய ஈசாக்கிற்கு பெண் கொண்டு வரும்படியான அந்த பணியை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த போது ஆபிரகாம் இந்த வார்த்தையை சொல்லி அவரை ஆசீர்வதித்து அனுப்புகின்றார். பயப்படாதே, நான் வழிபடும் கர்த்தர், அவர் உனக்கு முன்பாக சென்று தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். உனக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவர் செய்து முடிப்பார். நீ பயப்படாமல் போ என்று தன்னுடைய விசாரணைக்காரனை அவர் அனுப்பி வைக்கிற அந்த ஒரு நிகழ்வு பார்த்து கொள்ளுங்கள். ஆங்கில வேதாகமத்தில் God before whom I stand என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அதை சரியாய் சொல்ல வேண்டுமேயானால் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று அதனுடைய பொருள். தமிழிலே நான் வழிபடும் கர்த்தர் என்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் உன்னை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். அவர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார், உன்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று அனுப்புகிற அந்த நிகழ்வு பார்த்து கொள்ளுங்கள். தேவனுடைய மக்கள் ஆண்டவரின் சமூகத்திலே நிற்கின்றவர்கள். தேவனுடைய மக்கள் ஆண்டவரின் பிரசன்னத்தில் வாழ்கின்றவர்கள். எலியா தீர்க்கர் ஆகாப் ராஜாவினிடத்தில் சென்று தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்றவர் தன்னை அறிமுகப்படுத்துவார். தேவனுடைய மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம் என்னவென்று கேட்டால், we stand in the presence of God. தேவனுடைய சமூகத்திலே நாம் நிற்கின்ற மக்கள், தேவனுடைய சமூகத்திலே நின்றவரை தரிசிக்கின்ற மக்கள், அவருடைய சமூகத்திலே நின்று அவரால் வழி நடத்தப்படுகின்ற மக்கள் நாம். வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் நமக்கு உண்டு. மனித வாழ்வில் எப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் உண்டோ அத்தனையும் நமக்கு உண்டு. தேவனுக்கு முன்பாக உடைய சமூகத்திலே நாம் நிற்கிறபடியினாலே அவ்விதமான சூழ்நிலைகளிலும் அவர் ஒரு நாளும் நம்மை தள்ளிவிடாமல் அவர் நம்மோடு பயணிக்கின்ற கர்த்தர், நம்மோடு இருக்கின்றவர், நம்மை வழி நடத்துகிற கர்த்தர் என்பதை நாம் ஆபிரகாமின் வாழ்க்கையில இருந்து நான் இன்றைக்கு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், மிகப்பெரிய மனிதர். பார்த்து கொள்ளுங்கள், ஒரு இருண்ட காலம் அது. தேவனை தேடுகிற மனிதன் உண்டோ என்று சொல்லி அவர் பூமியை நோக்கி பார்த்து கொண்டிருந்த காலம். என்னை தேடுகின்ற, என்னை நோக்கி பார்க்கத்தக்க ஒரு மனிதன் காணப்படுவானா என்று தேவன் அங்கலாய்த்து கொண்டிருந்த ஒரு இருண்ட காலம். அந்த சமயத்திலே தான் ஒரு நாள் ஒரு மனிதன் இவ்விதமாய் கேட்டார், if there is a God, I want to see him, I want to speak to him. ஒரு தேவன் என்பவர் ஒருவர் இருந்தால் நான் அவரை பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என்கிற வேட்கை ஒரு மனிதனுக்குள்ளே வந்தது. பார்த்து கொள்ளுங்கள், அவனுடைய பெற்றோர், அவனுடைய மூதாதையர்கள் எல்லாம் அந்த நதிக்கு அப்புறத்திலே பலவிதமான தேவர்களை வழிபட்டு கொண்டிருந்த மக்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள். இன்னும் பாரம்பரியங்கள் சொல்லுகிறது, ஆபிரகாம் முற்பிதாக்கள் எல்லாம் விக்கிரகங்களை செய்து விற்று கொண்டிருந்த மக்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே ஒரு நாள் ஒரு மனிதனுக்கு மெய்யான தேவனை அறிய வேண்டும் என்கிற ஒரு வேட்கை வந்தது. பார்த்து கொள்ளுங்கள், ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு தம்மை அந்த மனிதனுக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய ஏக்கம். அண்ட சராசரங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இவைகளெல்லாம் உண்டாக்கி தீர்த்த ஒரு தேவன் இருக்க வேண்டுமே, அவர் யார் என்று அவன் கேட்ட பொழுது ஒரு நாள் ஒரு அமர்ந்த சத்தம், ஆபிராமே ஆபிராமே என்கிற ஒரு அமர்ந்த சத்தத்தை அந்த மனிதன் கேட்டார். பார்த்து கொள்ளுங்கள், சுற்றிலும் பார்க்கிறான், யாரையும் காணோம்.
அவரை பெயர் சொல்லி அழைக்கின்ற சப்தம் மாத்திரம் அவருக்கு கேட்கின்றது. நீ தேடிக்கொண்டிருக்கிற தேவன் நான் தான். அண்ட சராசரங்களை எல்லாம் உருவாக்கி தீர்த்த தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உண்டாயிருக்க வேண்டுமே, அவர் யார் என்கிற வேட்கை உன் உள்ளத்தில் காணப்படுகிறது அல்லவா? அந்த இறைவன் நான் தான். Will you follow me? நீ என்னை பின்தொடர்ந்து வருவாயா? I will make you a great man, a great nation will come from you. உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னிலிருந்து ஒரு பெரிய சந்ததியை நான் கொண்டு வருவேன். Will you follow me? என்னை பின்பற்றுவாயா? நான் காண்பிக்கிற தேசத்திற்கு வருவாயா என்று கூப்பிடுகிற ஒரு சத்தத்தை இந்த மனிதன் கேட்டார். பார்த்துக் கொள்ளுங்கள். பெரிய மனிதர், விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கின்றோம். எலியா பெரிய தீர்க்கதரிசி, இன்னும் இது போன்ற பெரிய பெரிய பக்திமான்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் நாம் என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறோமோ அத்தனை சூழ்நிலைகளுக்குள்ளாகவும் அவர்களும் கடந்து சென்றார்கள். இன்னைக்கு ஆபிரகாம் என்கிற இந்த ஒரு மனிதனை குறித்து உங்கள் மத்தியில் நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அத்தனை பெரிய விசுவாச வீரன் தான், பார்த்துக் கொள்ளுங்கள். But there was a time of error in his life. அவருடைய வாழ்க்கையிலும் தவறி போன காலங்கள், நேரங்கள், சூழ்நிலைகள் அவருக்கும் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். In Abraham's life he had a time of error. ஆபிரகாமின் வாழ்க்கையிலும் தவறி போகின்ற ஒரு நிலை காணப்பட்டது. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். உடனே தேவனுடைய அழைப்பிற்கு இணங்கி புறப்பட்டு சென்றார். நான் காண்பிக்கிற தேசத்திற்கு வா என்று சொன்னார். அவர் காண்பித்த தேசத்திற்குள்ளே சென்றார். கானான் தேசத்திற்குள்ளே சென்ற போது அங்கே உடனே பஞ்சம் உண்டாயிற்று என்று காண்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 10வது வாக்கியத்தை நான் வாசித்து பார்க்கின்ற பொழுது, இவர் கால் வைத்த உடனே அந்த தேசத்தில் என்ன உண்டாயிட்டான்? பஞ்சம் உண்டாயிற்று. ஆபிரகாமுக்கு கொஞ்சம் கலக்கம். நம்மை அழைத்தது தேவன் தானா? நம்ம கூப்பிட்டது தேவன் தானா? இல்லை தேவன் கூப்பிடுகிறான்னு சொல்லிட்டு நம்ம வாட்டில் புறப்பட்டு வந்துட்டோமா? நீ போகிற இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் என்றெல்லாம் சொன்னார். நாம் கால் வைத்த உடனே தேசத்தில் என்ன உண்டாகிவிட்டது? பஞ்சம் அல்லவா உண்டாகிவிட்டது. ஒரு விதமான சந்தேகம் அந்த மனிதனுடைய இருதயத்திலே தோன்றி இருக்கலாம். உடனே அவர் மேலே நோக்கி பார்த்திருக்க வேண்டும். மேலே நோக்கி பார்க்க வேண்டிய கண்கள் அக்கம் பக்கத்தை சுற்றிலும் பார்க்க ஆரம்பித்தது. பஞ்சம் ஆயிடுச்சே, ஒண்ணுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. ஸோ என்னை அழைத்தவர் நீர் தானே அப்பா, பஞ்சம் ஆயிட்டே நான் என்ன செய்வேன் என்று அவரைத்தான் கேட்டிருக்க வேண்டும். அழைத்தவர் அவர் தானே. அவரை விட்டு ஆபிரகாமின் கண்கள் அங்குமிங்கும் திரும்பி பார்த்தது. தூரத்தில் எகிப்து பச்சை பசேல் என்று ஒரு செழிப்பான தோற்றத்தை காட்டிக்கொண்டு நின்றது. ஆஹா, தூரத்தில் ஒரு தேசம் தெரிகிறது, பச்சை பசேல் என்று இருக்கிறது, அங்க போனா நல்லா சாப்பிடலாம், நல்லா இருக்கலாம் என்று சொல்லி தேவன் காண்பித்த தேசத்தை விட்டுவிட்டு அவர் எகிப்து தேசத்திற்கு சென்றார் என்பதாக வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவருடைய வாழ்க்கையிலும் என்ன இருந்தது? தவறி போகின்ற ஒரு நேரம் இருந்தது. பார்த்து கொள்ளுங்கள். அங்க போனதுனால தான் பெரிய பிரச்சனைகள். இந்த மனிதன் மேலே மாத்திரம் பார்த்திருப்பாரே, ஆனால் சுற்றிலும் பஞ்சம் இருந்தாலும் அவரை போஷிப்பதற்கு எங்க இருந்தாவது 10 காக்காவை அனுப்பியிருப்பாரு. எங்க இருந்தாவது 10 காக்காயை கர்த்தர் செய்திருப்பாரு, அனுப்பி இருப்பார். பஞ்சத்தின் மத்தியிலே போஷிக்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். அந்த சாரிபாத் விதவையின் வீட்டிலே பஞ்சம் தீரும் வரையிலும் எண்ணெயும் மாவும் என்ன செய்யவில்லை? குறையவில்லை. எலிசாவினிடத்தில் ஓடி வந்த அந்த ஸ்திரீக்கு அவர் கொடுத்த பாதை அதுதான். போய் பாத்திரங்களையெல்லாம் வாங்கி நிரப்பி விடு, எல்லாம் எண்ணெயாய் அங்கே நிரம்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். ஆபிரகாம் மாத்திரம் ஒரு கணம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்திருந்தால் சுற்றிலும் இருக்கிற அத்தனை மக்களும் ஆச்சரியப்படும் விதமாக தேவன் ஐய கர்த்தர் அந்த மனிதனை போஷித்திருப்பார். அதை விட்டுட்டு இவர் எகிப்தை நோக்கி போனார். பிரச்சனைகளோடு திரும்பி வந்தார். எதோடு திரும்பி வந்தாரு?
இருந்த பிரச்சனைகளிலே பெரிய பிரச்சனை எது தெரியுமா? ஆகார் என்கிற பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? ஆகார் என்கிற பிரச்சனையை அங்கே இருந்து கூட்டிட்டு வந்தார். பார்த்து கொள்ளுங்கள். இருக்கட்டும். ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆபிரகாமின் வாழ்க்கையிலும் தவறுகின்ற நேரம் இருந்தது. ஆனா நடந்தது என்ன? அதை புரிந்து கொண்டார். தன் தவறை புரிந்து கொண்டார். தவறை புரிந்து கொண்டு அங்கே எந்த இடத்திலிருந்து அவர் புறப்பட்டு போனாரோ அதே இடத்துக்கு திரும்பி வந்தார். மனம் திரும்பினார். ஆண்டவரே, நீர் காட்டின தேசத்திற்கு நான் வந்தேன். இங்கே பஞ்சம்தான். என் முகம் உம்மைத்தான் நோக்கி பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் நான் அங்கே போனதுனால தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்தருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி மீண்டும் தான் புறப்பட்ட அதே இடத்திற்கு திரும்பி வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். 4வது வாக்கியம் 13:4 தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். உள்ள கானானுக்குள்ள பிரவேசித்த உடனே அவர் ஒரு பலிபீடத்தை கட்டினார். அது 12ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த இடத்திலிருந்து அவர் பிரிந்து போனாரோ அதே இடத்திற்கு மீண்டும் வந்து மீண்டும் பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தினை செய்து கொண்டார், தொழுது கொண்டார். சோ மனித வாழ்க்கையில் தவறி போகின்ற நேரங்கள் உண்டு. ஆகவே அந்த சமயத்தில் எல்லாம் நாம் செய்ய வேண்டியது, நாம் எங்கே விழுந்தோம் என்பதை அறிந்து ஆண்டவரிடத்தில் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி விட்டோமே ஆனால் மீண்டும் கர்த்தர் நம்மை எழுப்பி கட்டுவதற்கு அவர் போதுமானவர். ஆமென். 2வது, அவருடைய வாழ்க்கையிலும் தீர்மானம் செய்ய வேண்டிய ஒரு சமயம் வந்தது. பார்த்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயத்தில் அப்படிப்பட்ட நேரங்கள் உண்டு. நம்முடைய வாழ்வில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற சமயங்கள், டைம்ஸ் ஆஃப் டெசிஷன்ஸ், தீர்மானங்களை எடுக்க வேண்டிய சமயங்கள். அந்த சமயத்தில் நாம் தேவனுக்கு முன்பாக எவ்விதமாய் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கணும். தீர்மானங்கள் எடுக்கிற சமயத்தில் கர்த்தருக்கு பக்கத்தில் நிற்போமே ஆனால் நம்மை அவர் செவ்வையான பாதையிலே நடத்தி விடுவார். பார்த்து கொள்ளுங்கள். என்ன காரியம்? லோத்து அவரோடு வந்த தன்னுடைய சகோதரன் மகன், அவனுக்கும் ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் பெருகிவிட்டார்கள். ஆபிரகாமுக்கும் ஒரு பக்கம் ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் பெருகிவிட்டார்கள். 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை. ஏன்னா இவன் ஆடுகளை போய் அங்கே மேய்க்கும் போது அவன் சண்டை போடுறது, அவன் ஆடுகளை மேய்க்கும் போது இவன் சண்டை போடுறது. அங்கே மறுபடியும் சண்டை உண்டாகி கொண்டே இருந்தது. ஆபிராம் இதை பார்த்தாரு. உடனே லோத்துவை கூப்பிட்டு, லோத்து, நாம 2 பேரும் சகோதரர்கள். நாம 2 பேரும் யாரு? சகோதரர்கள். இந்த பெயர்களை விட்டோம் நமக்குள்ள சண்டையை ஏற்படுத்தி விட்டுருவான், நமக்குள்ள பெரிய பிரச்சனையை உண்டாக்கி விட்டுருவாங்க. அதனால ஒன்று செய்வோம், எ டைம் ஆஃப் டெசிஷன். லோத்து ஆபிரகாமுக்கு அவ்வளவு முக்கியமானவன். காரணம், இவருக்கு அந்த சமயத்தில் சாராளின் இடத்தில் குழந்தை இல்லாமல் இருந்ததினால் லோத்துவைத்தான் தன் பிள்ளையாக வளர்த்து கொண்டிருந்தார். ஸோ பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்த்து கொண்டிருந்த லோத்து இப்பொழுது அவரை பார்த்து சொல்லுவார், நாம் சகோதரர், ஆகினால் நமக்குள் பிரச்சனை வந்துவிடக்கூடாது. நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன், நீ மேற்கே போனால் நான் கிழக்கே போகிறேன். நீ தெரிந்தெடுத்து கொண்டு நாம் சமாதானமாய் பிரிந்து நிற்போம் என்று ஆபிராம் சொன்னார். பார்த்து கொள்ளுங்கள். தான் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய சமயத்தில் மிகுந்த சாந்தத்தோடு அதை அணுகின மனிதனாக அவர் விளங்கினார். ரொம்ப சாந்தத்தோடு அமைதியாக அந்த சூழ்நிலையை அணுகி ரொம்ப நேர்த்தியாக அங்கே அவர் காரியத்தை செய்து கொண்டார். லோத்துவுக்கு அந்த சாந்தம் எல்லாம் கிடையாது. லோத்து என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அப்பா, நீங்கள் தான் தேவனால் அழைக்கப்பட்டவர், இந்த தேசம் அனைத்தும் உமக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் உமக்கு பின்னாலே வந்திருக்கின்றேன். ஆகவே நீங்க பார்த்து என்னை எங்க போக சொல்றீங்களோ அங்க நான் போறேன்.
நீங்க பார்த்து எனக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தால் அவன் ஒரு உத்தம புத்திரன். வேதம் அவனை நீதிமான் என்று தான் சொல்லுகிறது. பேதுரு அப்போஸ்தலர் நீதிமானாகிய லோத்து என்று தான் சொல்லுகிறார். ஆனா அந்த சமயத்துல தீர்மானம் எடுக்க வேண்டிய 2 பேர் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் சாந்தத்தோடு எல்லாவற்றையும் அணுகுகிறான், மற்றொரு மனிதனோ தன்னுடைய இருதயத்தின் இச்சையிலிருந்து அவன் காரியங்களை அணுகுகிறான். உடனே லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்து, அப்பா நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க போகிறேன் என்றவன் சொல்லவில்லை. தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த சோதம் குமாரா அந்த பகுதி மிகுந்த செழிப்புள்ளதாய் இருப்பதை கண்டு அவன் ஆபிரகாமிடத்துல சொல்றான், நான் அந்த பக்கம் போயிடுறேன் அப்பா அப்படிங்கிறான். சரி போ. அவன் சென்ற போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில போய் என்ன செய்து கொண்டான், அவன் சிக்கி கொண்டான் என்பதாக பார்க்கிறோம். அந்த தீர்மானம் சரியான தீர்மானம் இல்லை. ஆகவே அவருடைய சந்ததிகள் எல்லாம் சபிக்கப்பட்டு போகத்தக்கதான ஒரு சூழ்நிலை அதன் மூலமாய் உண்டாகி போனது. அம்மோன் புத்திரரும் அந்த மோவாபிய புத்திரரும் அங்க போன இடத்துல அவருக்கு பிறந்தவர்கள் தான் பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னாரு, அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் ஆண்டவருடைய திருச்சபைக்குள்ளே 10ஆம் தலைமுறை மட்டும் என்ன செய்வதில்லை, உள்ளே பிரவேசிப்பதில்லை என்று ஆணையிட்டார். ஆகவே நாம் எடுத்துக்கொள்கின்ற எந்த ஒரு தீர்மானமும் அது இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் லாங் சஃபரிங். ஒரு நல்ல ஒரு நிதானத்தோடு சாந்தத்தோடு நாம் இந்த காரியங்களை செய்து கொள்வோமே. ஆனால் ஜென்டில்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாந்தத்திற்கு ஆங்கிலத்தில் ஜென்டில்னஸ், எதையும் சமாதானமாக அப்ரோச் பண்ணுவது. ஆபிரகாம் அவ்விதமாய் அப்ரோச் பண்ணினதினால் அவருடைய வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். தவறு செய்யும் நேரம் இருந்தது, மனம் திரும்பினார். இரண்டாவது, தீர்மானம் எடுக்கின்ற நேரம் இருந்தது, சாந்தத்துடன் அவர் செயல்பட்டார். மூன்றாவதாக, செல்வம் சேருகின்ற நேரம். மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன வந்துடும், திடீர்னு பணம் நிறைய சேர்ந்து விடும். பார்த்து கொள்ளுங்கள். எதிர்பாராத விதமாக வசதிகள் பெருகிவிடும். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம். என் மிஸ்ஸஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, எங்க ஊர்ல யார் யாரு எப்படி எப்படிலாம் இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இவர்களெல்லாம் இப்படி இப்படி இருக்கிறார்கள் என்றவர்கள் அடிக்கடி என்னிடத்தில் சொல்வார்கள். ஆகவே காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, மனிதனுடைய வாழ்க்கை முறைகள் மாறிக்கொண்டிருக்கிறது, வசதி வாய்ப்புகள் ஏற்படுகிறது, செல்வம் பெருகுகிறது. அந்த சமயத்தில் எல்லாம் நம்முடைய மனம் எவ்விதமாய் காணப்பட வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். பார்த்து கொள்ளுங்கள். அந்த 13ஆம் அதிகாரம் முதல் 2 வாக்கியங்களை பார்த்தால், எகிப்தில் இருந்து ஆபிரகாம் வருகிறார். வருகின்ற பொழுது அந்த பார்வோன் இருக்கிறான் பார்த்தீங்களா, எகிப்தினுடைய ராஜா, அவன் ஏராளமான ஆடு மாடுகளை எல்லாம் இந்த மனிதனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடியும். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுடன் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆசைகளை உடைய சீமானாயிருந்தான். He became a great lord. பெரிய சீமானாக என்ன செய்து விட்டார், மாறி போய்விட்டார். ஏராளமான சொத்து சேர்ந்து போச்சு. ஆடு மாடுகள், வெள்ளி பொன்னு எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு தான் புறப்பட்ட இடத்திற்கு இங்கே வந்து சேர்கிறார். பார்த்து கொள்ளுங்கள். செல்வம் நிறைய வந்தது. அந்த மனிதனோ செல்வம் சேர்ந்த நேரத்தில், அந்த வசதி வாய்ப்புகள் பெருகின நேரத்தில் அவர் தேவனாகிய கர்த்தரை துதித்தார் என்பதாக பார்க்கின்றோம். அவன் மிகுந்த செல்வத்தை உடைய சீமானாக வந்தார். வந்த உடனே கேர்ஃப்ரீ மாஸ்டர் அவர் ஆயிடல. இனி நமக்கு என்ன, ஆயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகள் வெள்ளி பொண்ணு நிறைய வேலைக்காரர்கள் எல்லாம் வந்தாச்சு, இனி வாழ்க்கை நமக்கு மனரம்யம் தான் என்று சொல்லி அவர் இஷ்டப்படி தெரியவில்லை. வந்த உடனே அவர் தேவனுக்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி 4வது வசனத்திலே கர்த்தரை அவர் தொழுது கொண்டார். ஆண்டவரே, நான் தவறு செய்தேன், நான் உம்முடைய பாதையை விட்டு விலகி போனேன், ஆனால் நீரோ என்னை விடவில்லை,
என்னை திருப்பி கொண்டு வந்தீர். நான் எங்கே நிற்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தீர். ஆகையினால் கர்த்தரை நான் துதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகி தேவனை தொழுது கொள்ளுகிற மனிதனாகவே விளங்கினார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நிறைய சமயத்தில் கஷ்டங்கள் இருக்கின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, ஆண்டவரே 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 ஆண்டவரே, எங்கிட்டு போனாலும் ஆண்டவர், அங்கிட்டு போனாலும் ஆண்டவர், முன்னால போனாலும் ஆண்டவர், பின்னால திரும்பினாலும் ஆண்டவர், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர். எப்போ எப்போ வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருக்கிற பொழுது, ஆண்டவர் வசதி வாய்ப்புகளை கொடுத்து விட்டால் ஆண்டவராவது ஒன்றாவது, ஆலயமாவது ஒன்றாவது, ஆராதனையாவது ஒன்றாவது, ஏதோ நினைக்கிற நேரம் எப்போவாவது அப்படியே வந்துட்டு அப்படியே போகிறதான ஒரு சூழ்நிலை. 10 மணிக்கு ஆராதனா அப்படியே மெதுவாக வருவாங்க, அப்புறம் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஆண்டவரை குறித்த ஒரு சரியான கரிசனை உள்ளத்தில் வருகிறதில்லை. பார்த்து கொள்ளுங்கள். ஆபிரகாம் அப்படி அல்ல. அவருக்கு செல்வம் பெருகின சமயத்திலே தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த மனிதனாய் காணப்பட்டார். ஆகவேதான் தேவனாகிய கர்த்தர் அந்த மனிதனை விட்டு ஒரு நாளும் அவர் பிரிந்து செல்ல விரும்பினதில்லை. He made him his friend. தன்னுடைய சிநேகிதனாக அந்த மனிதனை மாற்றி கொண்டார். எவ்வளவு பெரிய கிருபை! இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் தனராஜ ஃப்ரெண்ட் ஆக்கிட்டார்னு வச்சுக்கோங்க. தனராஜுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கும். அப்படித்தானா? திருநெல்வேலிக்கு கலெக்டர் ஆஃபீஸ் போனால் கலெக்டர் எழுதுன்னு சார் வாங்க சார் என்று சொல்லுவார். அங்கே சூப்பரண்டா போலீஸ் ஆஃபீஸ் போனால் சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லுவார். யாரையுமே பார்த்தாலும் ஏன் எதனால? ஸ்டாலினோட ஃப்ரெண்டு. யாருடைய ஃப்ரெண்டு? ஸ்டாலினோட ஃப்ரெண்டு. இங்கே தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை தனக்கு ஃப்ரெண்டாக மாற்றி கொண்டார். Abraham was called the friend of God. தேவனுடைய சிநேகிதன் என்று ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். பார்த்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய காலம்! கிழக்கத்தி புத்திரர்களிடத்தில் வருகின்றார். சாராளம்மாள் மரித்து விட்டார்கள். வீட்டிலே பிரேதம் இருக்கிறது. அடக்கம் பண்ண வேண்டும். அடக்கம் பண்ணுவதற்கு அவருக்கு அங்கே சொந்தமாக ஒரு இடம் இல்லை. ஆகவே இந்த கிழக்கத்தி புத்திரர்களிடத்தில் வந்து, என்னுடைய மனைவி மரித்து போனால் சடலம் இருக்கிறது, அதை அடக்கம் பண்ண வேண்டும். ஆகையினால் ஏத்தின் புத்திரனிடத்தில் இருந்து எனக்கு ஒரு இடத்தை நான் வாங்கி கொள்ள விரும்புகிறேன், அதை அவர் எனக்கு விலைக்கிரயமாய் கொடுப்பாராக என்று ஆபிரகாம் கேட்ட பொழுது அந்த பட்டணத்து மக்களெல்லாம் அவரை பார்த்து சொன்னார்கள், ஆபிரகாம், நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு, நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு. எங்க இடத்துல போயிட்டு நீங்க இதெல்லாம் கேட்கலாமா? உமக்கு எந்த இடம் வேண்டுமோ, எந்த குகை வேண்டுமோ, எந்த இடத்தில் உங்களுடைய மனைவியை அடக்கம் பண்ண விரும்புகிறீரோ அந்த இடத்திலே நீங்கள் அவர்களை அடக்கம் பண்ணலாம். நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு. அந்த நிலை எப்படி ஏற்பட்டது? பிகாஸ் God was Abraham's friend. தேவன் ஆபிரகாமுக்கு எப்படி இருந்தாரு? சிநேகிதனாக இருந்தார். உங்களுக்கும் எனக்கும் அவர் சிநேகிதன் அல்ல, he is our father. அல்லேலூயா. அவர் நமக்கு யாராக இருக்கின்றார்? அப்பா, பிதாவி என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தை நம்முடைய உள்ளத்திலே கொடுத்து நம்மை பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்து அமர்ந்து வைத்திருக்கிறார். ஆபிரகாமை காட்டிலும் விசேஷமானவர்களாக கர்த்தர் நம்ம இந்த காலத்திலே தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டார். செல்வம் சேர்ந்த போது அவர் கர்த்தரை துதித்தார். செல்வம் சேர்ந்தது மாத்திரமல்ல, துன்பம் சூழ்ந்த வேளையும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. பார்த்துக் கொள்ளுங்கள். இருதயத்திற்குள்ள பெரிய துன்பம், இருதயத்துக்குள்ள ரொம்ப பெரிய சஞ்சலம் உண்டான நேரங்களும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 21ஆம் அதிகாரத்தில் அங்கே இஸ்மவேல் பிறந்து விட்டார். ஆகாருடைய வயிற்றில் இஸ்மவேல் பிறந்து அவர்தான் தலைக்கு தலைமகன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆபிரகாமுக்கு என்ன இருந்தாலும் யார் தான் தலைமகன்? இஸ்மவேல் தான் தலைமகன். இஸ்மவேல் பிறந்த உடனே உங்களுக்கு கதை தெரியும். ஆகார் தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். அது மாத்திரமல்ல, இஸ்மவேல் கொஞ்சம் பெரிய பையன், ஈசாக்கு கொஞ்சம் சின்ன பையன். 2 பேருக்கும் சில வருடங்கள் டிஃப்ரென்ஸு.
உடனே ஈசாக்கு உட்கார்ந்துருக்க நேரத்தில் இஸ்மவேல் பின்னால வந்து தலையில் ஒரு கொட்டு கொட்டுவான். தலையில் ஒரு கொட்டுக்கிட்டு அங்கிட்டு போய் ஒளிஞ்சிக்கிடுவான். ஈசாக்கு இப்படி இப்படி திரும்பி பார்ப்பான், ஆளை காணும். அவன் அங்கிட்டு திரும்புறோன்னா மறுபடியும் வந்து என்ன செய்வான், ஒரு கம்பு எடுத்துட்டு ஒரு குத்து குத்துவான் ஈசாக்க. உடனே ஒளிஞ்சிக்கிடுவான். திரும்பி பார்த்தா அழுவான். இதை அம்மா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சாராள் அம்மா என்ன செஞ்சாங்க, பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. வேலைக்காரியினுடைய மகன், இவன் இறைவனால் சொல்லப்பட்ட சேஷ்ட புத்திரன், தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட புத்திரன், இவனை போய் அவன் என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கிறான். இவன் சின்ன குழந்தை, அவன் கொஞ்சம் பெரிய பையன் பார்த்து கொள்ளுங்கள். வந்து அவனை எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் அவனை கஷ்டப்படுத்துறது. சாராள் அம்மா பார்த்தாங்க, ஆபிரகாமை கூப்பிட்டாங்க. இந்த அடிமையின் புத்திரன் என் புத்திரனோடு சுதந்திரவாளியா என்ன செய்யறதில்ல, இருப்பதில்லை. அந்த அடிமை பெண்ணையும் அவனுடைய மகனையும் துரத்தி விடும். எப்படி இருக்கும்? என்னதான் இருந்தாலும் இஸ்மவேல் யாருடைய மகன்? தன்னுடைய சொந்த மகன், தனக்கு முதலாவது பிறந்த மகன். அங்க அம்மா சொல்றாங்க, சாராள் அம்மா, அடிமை பெண்ணையும் அவன் புத்திரனும் என்ன செய்து விடும், துரத்தி விடும். எவ்வளவு விசனமா இருந்தது தெரியுமா? அத்தனை தூரம் அவருக்கு துன்பம். தேவனுடைய சமூகத்தில் போய் நின்றார். தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று, ஆண்டவரே, என் மனம் படும் வேதனை உமக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் இஸ்மவேல் என்னுடைய மகன் அல்லவா? ஆனால் இங்கே பார்க்கிறேன் 17ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய தேவன் வாக்குத்தத்தத்தின் புத்திரனை குறித்து சொல்லி கொண்டிருப்பார், ஈசாக்கை குறித்து பேசி கொண்டிருப்பார். ஆனால் ஆபிரகாம் சொல்வாரு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. என்ன, வாக்குத்தத்தத்தின் புத்திரன் பிறக்கல, பிறந்திருக்கிறது இஸ்மவேல். அவனுடைய எண்ணமெல்லாம் இஸ்மவேல் மேல் இருக்கிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் புத்திரனாகிய ஈசாக்கை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். ஆபிரகாமோ இஸ்மவேலை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார். புத்திர பாசம் அது, அதுதான் புத்திர பாசம் என்று சொல்வது. இப்ப அவனை துரத்தி விடும் என்று சொன்ன போது இருதயத்திலே அத்தனை பெரிய வேதனை ஆபிரகாமுக்கு. மறுபடியும் தேவ சமூகத்துக்குள்ளே போகின்றார். வாட் ஷால் ஐ டூ லார்ட், நான் என்ன செய்யட்டும்? இந்த பிள்ளையை துரத்தி விடும்படியாய் சாராள் சொல்லுகின்றாள். அவனும் என்னுடைய வயிற்றில் பிறந்தவன் தானே, நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவர் பேசினார், ஆபிரகாமே பயப்படாதே, சாராள் என்ன சொல்லுகிறாளோ அதன்படியே நீ செய், மற்றதெல்லாம் நான் பார்த்து கொள்ளுகிறேன். அவனையும் ஒரு பெரிய சந்ததியாக நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். இப்பொழுது சாராள் என்ன சொல்லுகிறாளோ அதன்படி நீ செய் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய வார்த்தை அந்த மனிதனுக்குள்ளே வந்த போது அவன் உள்ளத்திலே காணப்பட்ட விசாரங்களும் துக்கங்களும் துன்பங்களும் சோதனைகளும் அவரை விட்டு நீங்கினது பார்த்து கொள்ளுங்கள். உடனே துருத்தி எடுத்தாரு, தண்ணியை நிரப்பினாரு, பையன் தலையில வச்சாரு, ஆகாரையும் பையனை என்ன செய்து விட்டார், அனுப்பி விட்டார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொன்னது, நான் அவனை பார்த்து கொள்வேன், நீ கவலைப்படாதே, சாராள் உனக்கு என்ன சொல்லுகிறாளோ அதன்படி செய் என்று சொன்னதினால் தேவனுடைய வார்த்தை அந்த மனிதனுக்குள் வந்த போது அது அவனுக்குள்ளே காணப்பட்ட விசாரங்களையும் துக்கங்களையும் அவரை விட்டு மாற்றி போட்டது. நம்முடைய வாழ்விலும் அப்படித்தான். கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வறுமையானால் எந்த சூழ்நிலையும் அது மாற்றக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் படைத்தது பார்த்து கொள்ளுங்கள். இருளான ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விடிவெளி நட்சத்திரத்தை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நல்லது. பேதுரு அப்போஸ்தலர் சொல்லுவார், இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வார்த்தையை கவனித்திருப்பது நல்லது. அது நமக்கு வேண்டி வழி நடத்துதலை, சமாதானத்தை, ஆறுதலை எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு போதுமானது பார்த்து கொள்ளுங்கள். துன்பம் நிறைந்த வேளை இருந்தது. தேவனுடைய ஆலோசனையை அந்த மனிதன் தேடினார். 21ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் அவ்விதமாய் சொல்லுகிறது பார்த்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது 11 தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள்,
அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியினால் அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன். தேவனுடைய வார்த்தை அவருடைய ஆலோசனை தேடினார். அது அவருக்கு சமாதானத்தை கொண்டு வந்தது. மகிழ்ச்சி நிறைந்த வேளை இருந்தது. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி. எந்த வேளை தெரியுமா? 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நான் வாசிக்கின்றோம். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதி ஆகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிரகாமின் வாழ்க்கையில் ஈசாக்கு பிறந்ததை போன்ற ஒரு மகிழ்ச்சி எப்பொழுதுமே இருந்ததில்லை. ஆகவேதான் பிறந்த குழந்தைக்கு சிரிப்புன்னு பேர் வச்சார். என்ன பேரு? என்ன பேரு? நகைப்பு, சிரிப்பு. நம்ம வீட்டில் எங்கேயாவது இப்படி பேர் வச்சிருக்கிறோமா? ஏல சிரிப்பு எங்க ஓடியா, இல்ல ஏல நகைப்பு எங்க ஓடியா எங்கேயாவது கூப்பிட்டுருக்கீங்களா? எங்கேயாவது பேர் பார்த்துருக்கிறீங்களா? எங்கேயாவது அப்படிப்பட்ட பேர் உண்டா? ஆனால் ஆபிரகாம் தன் மகனுக்கு அந்த பேரை வைத்தார், சிரிப்புன்னு பேர் வச்சாரு. ஏனென்றால் ஈசாக்கு பிறந்த போது இருந்த மகிழ்ச்சியை காட்டிலும் அவருடைய வாழ்க்கையில் வேற பெரிய மகிழ்ச்சியே இல்லை. பார்த்து கொள்ளுங்கள். அவர் பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருந்தார். ஆகவேதான் தேவனே ஒரு கட்டத்தில் மறந்துட்டார். பார்த்துங்க. ஆகவேதான் கர்த்தர் அவரை தம்மிடமாய் திருப்பி கொள்வதற்காக நீ முதல்ல கொண்டு ஈசாக்கு என்ன செய்து விடு, பலி செலுத்தி விடு என்று சொல்ல வேண்டியதாயிற்று. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஈசாக்க பார்த்தே சிரிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் ஆண்டவருக்கு? இதுவரையில நம்மளே பார்த்துக்கிட்டு இருந்தவன் இப்ப யாரை பார்க்க ஆரம்பிச்சுட்டான்? ஈசாக்கே பார்த்து சிரிப்புன்னு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனு கொஞ்சம் அழுகையும் கொடுப்போம். அவனுக்கு எதை கொடுக்க வேண்டும்? கொஞ்சம் அழுகையை கொடுத்தால்தான் அவன் நம் பக்கம் திரும்புவான். சில நேரங்களில் கர்த்தர் சோதனைகளை அனுபவிப்பது அவரை நாம் மறந்து விட்டோம் என்பது பொருள். பார்த்து கொள்ளுங்கள். நம்மை அவரிடமாய் திருப்புவதற்காக சில நேரங்களில் சோதனைகளை அனுப்புவார், கஷ்டங்களை அனுப்புவார். சிரிப்பு மறந்து போயிடும், துக்கம் வந்துடும். அப்புறம் ஆண்டவர் அவருக்கு ஆறுதல் கொடுப்பார். பிள்ளையாண்ட மேல் கத்தி என்ன செய்யாது, போடாதே. அந்த கட்டி கிடக்குமாறு, முள்குள்ள சிக்கி கிடக்குமாறு, காலை ஆட்டை எடுத்துக்கொண்டு என்ன செய்து விடு, பலி செலுத்தி விடு. துக்கம் நிறைந்த வேளை இருந்தது. ஆண்டவராகிய தேவன் அவருக்கு ஆலோசனை கொடுத்தார். மகிழ்ச்சி நிறைந்த வேளை கர்த்தருடைய கற்பனையை கை கொண்டார். மகிழ்ச்சி நிறைந்த நேரத்தில் ஈசாக்கு பிறந்த உடனே அவர் பிறந்த 8வது நாளில் அவருக்கு விருத்த சேதனம் பண்ணி ஒரு பெரிய விருந்தை அவர் கொண்டாடினார். தேவனுடைய கற்பனையை அவர் கை கொண்டதான வேளையாய் மாறி போனது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற மகிழ்ச்சியின் தருணத்தை எல்லாம் தேவனை நெருங்கி சேர்வதற்கு அது உந்தி தள்ளுகிறதான வேளையாய் காணப்பட வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். அங்கே கற்பனையை அவர் கை கொண்டார். 4வது வாக்கியம், தன் குமாரனாய் ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடியே அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். மகிழ்ச்சியான நேரம் வரும், அப்ப ஆண்டவர் விட்டுட்டு ஓடிடக்கூடாது. அந்த சமயத்தில் தான் கர்த்தருடைய கற்பனைகளை நாம் அதிகமாய் தேட வேணும். அப்பொழுது அந்த செல்வத்தின் மூலம் கிடைக்கின்ற, அந்த சூழ்நிலையின் மூலம் கிடைக்கின்ற மகிழ்ச்சியானது நிலைத்திருக்கும். பார்த்து கொள்ளுங்கள். 6வதாக, சோதனை நிறைந்த வேளைகள் உண்டு. ஆபிரகாமின் வாழ்க்கையிலும் சோதனை நிறைந்த நேரம் இருந்தது என்பதை பார்க்கிறோம். பெரிய சோதனை எது? ஆபிரகாமின் வாழ்க்கையில ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை 22ஆம் அதிகாரம் முதல் 2 வாக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு படக்குன்னு சொல்லிவிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? உன் ஏக சுதனும் உன்னுடைய ஒரே புத்திரனுமான ஈசாக்கை கொண்டு போய் எனக்கு என்ன செய்து விடு, பலி செலுத்தி விடு, கழுத்தை வெட்டிரு. யார்கிட்ட சொல்றாரு? அப்பாட்ட. காத்திருந்து பெற்ற மகனை கழுத்தை வெட்டி போடுன்னு சொன்னா அது எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அதை காட்டிலும் ஒரு பெரிய சோதனை இருந்திருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் ஆபிரகாம் புரிந்து கொண்டார். அப்பாவை விட்டு நம்முடைய முகத்தை ஈசாக்கு மேலேயே திருப்பி போட்டோம், சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். இப்ப நம்மளை அழ வச்சு விட்டாரு. இப்ப நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? அழ வைத்து விட்டார். எல்லாவற்றிலும் விசுவாச வாழ்வில் நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். நிறைய வரும்போது சிரிப்பதும், நிறைய குறையும் போது அழுவதும் இல்லை.
எல்லா சமயத்திலும் ஒரே சீராக நம்முடைய மனநிலையை வைத்து கொண்டிருப்போமே ஆனால் தேவ பிரசன்னமும் கிருபையும் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகி செல்லாது. இது வேணுமா இருக்கு? ஈசா கொடுக்க வேண்டிய இடம் ஈசாக்கு, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடம் தேவனுக்கு தான் என்று வாழ்ந்திருப்பாரே. ஆனால் ஈசாக்கை கொண்டு போய் பலியிடுன்னு சொல்லி அன்னைக்கு அழுகிற அந்த ஒரு நிலையை அவர் விட்டு இருக்க மாட்டார். சோதனைகள் உண்டு. காரணம், நாம் தேவனை விட்டு கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறோம்னு அர்த்தம். நம்ம மீண்டும் தமிழத்தில் சேர்த்து கொள்வதற்காக, நாம் இழந்து போன கிருபைகளை மீண்டும் அனுபவிப்பதற்காக, தேவ பிரசன்னத்திற்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக சோதனைகள் நம்மை நோக்கி வருகிறது. அதில் நாம் அமிழ்ந்து போய்விட வேண்டும் என்பதற்கு அல்ல. அந்த சோதனை உச்சக்கட்ட வரையில போயிடுச்சு. பார்த்துங்க எப்படி வேதம் சொல்லுகிறது. எபிரேயர்ல தன் மகனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டார். அப்போ அவரை கொண்டாயிட்டு அதற்கு பின்பு உயிரோடு எழுந்து வந்ததற்கு அடையாளமாய் பெற்றுக்கொண்டார். கையை ஓங்கியாச்சுல, இடுப்பில் இருக்கிற கத்தியை எடுத்து கையை ஓங்கி அப்படியே கீழே வருது. பார்த்துக்குங்க. இன்னும் ஒரு செகண்ட் தாமதித்திருந்தால் ஈசாக்குடைய நெஞ்சுக்குள்ள என்ன போயிருக்கோம்? உடைவாள் அங்கே சொருகி இருக்கும். அங்க போய் சொருக போகிற நேரத்தில் ஆபிரகாமேன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? ஆமா, அன்றைக்கு முதலாவது கர்த்தர் கூப்பிட்ட பொழுது ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு கூப்பிட்டாரு. இப்போ ஆபிரகாமேண்டா, அவ்வளவுதான். உடனே திடீர்னு திடுக்கிட்டார். பார்த்து கொடுங்கள். பிள்ளையாண்டான் மேல் உன் கத்தி என்ன செய்யாது? போடாது. உன் ஏக சுதன் என்று பாராமல் அவனையே எனக்காய் பலியிட நீ துணிந்ததினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தேவன் கொடுத்த அந்த அறிக்கையை பாருங்கள். உன் ஏக சுதனென்றும் பாராமல் அவனையே எனக்காய் நீ பலியிட துணிந்ததினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அவருக்கு ஏற்கனவே தெரியும். நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை சொல்லிங்க எழுதி வைத்திருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுறவன் தேவனுக்கு தெரியாதா? தெரியும். நமக்கு தெரியணும்ல. நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. சோதனை நேரத்திலும் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார். ஏழாவது, சவால் நிறைந்த நேரம் இருந்தது. டைம் ஆஃப் சேலஞ்ச். சவால் நிறைந்த நேரம். பார்த்து கொள்ளுங்கள். எப்போ தெரியுமா? ஒரு ஓடி வர்றான். சோதோமில் இருந்து ஓடி வந்து எபிரேயனாகிய ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே ஆபிரகாமே, விஷயம் தெரியுமா உமக்கு? உம்முடைய மகன் லோத் இருக்கிறான்ல, அவனை சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். அவனே அவனுடைய குடும்பத்தை என்ன பண்ணிட்டாங்க? சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். ஆபிரகாமுக்கு தூக்கி வாரி போட்டது. அங்கே உள்ள ஒரு 4 ராஜாக்கள், மேற்கொள்ளக்கூடாத 5 ராஜாக்கள் வந்து படையெடுத்து வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். 5 ராஜாக்கள் படையெடுத்து வந்து சோதம் குமார பட்டணத்தை எல்லாம் அப்படியே கொள்ளை அடித்து எல்லாம் எடுத்துட்டு போறான். அதுல லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் கொண்டு போய் விட்டார்கள். ஓடி வந்து ஒருவன் சொல்லுகிறான். உடனே அவருக்குள்ளே விசுவாசம் வந்தது. பார்த்து கொள்ளுங்கள். என்னை அழைத்து வந்தவர் கர்த்தராகிய தேவன். எனக்கு வேண்டிய யாவற்றையும் அவர் என்ன செய்வார்? செய்வார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 138:8 வாசிக்கின்றோம். அந்த விசுவாசம் இந்த மனிதனுக்குள்ளே வந்தது. தன்னுடைய வீட்டில் இருந்த தன்னுடைய வேலைக்காரர்களிலே 300 பேரை எழுப்பினார். அவன் எல்லாம் யார் தெரியுமா? ஆடு மாடு மேய்க்கிறவன், ஒட்டகத்தை மேய்க்கிறவன், கழுதையை மேய்க்கிறவன், ஆடு மாடு மேய்க்கிறவன், அதை சுற்றிலும் அப்படியே அரணிப்பாக நின்று கொண்டிருக்கிற மக்கள். அவங்க எல்லாரையும் பார்த்து, ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்துக்கடா, ஆளுக்கு ஒரு கத்தி என்ன செஞ்சேன்? எடுத்துக்கங்க. ராத்திரியோட ராத்திரியா போய் அந்த 300 பேரை கொண்டு, கிதியோனுடைய 300 பேரை போல இவர் 300 பேரை அழைத்து கொண்டு போய் அந்த 5 ராஜாக்களையும் இரவோடு இரவாக முறியடித்து எல்லாரையும் லோத்து அந்த கொள்ளையடிச்சிட்டு போன எல்லாவற்றையும் அவர் திருப்பி கொண்டு வந்தார். சோதோமின் ராஜா வருகிறான். எல்லா கொள்ளை பொருள்களையும் யாருக்கு முன்னால் கொண்டு வைக்கிறாரு?
ஆபிரகாமுக்கு முன்னால ஆபிரகாம் சொன்னார், ஒரு சிரட்டை ஆகிலும் உன்னிடத்திலிருந்து நான் நினைச்சு போறதில்ல, எடுத்துக்கொள்ள போறதில்ல. ஏன்னா சோதோமின் ராஜாதான் ஆபிரகாமை பணக்காரன் ஆக்கிட்டான் என்று நீ சொல்லாதபடிக்கு உன்னுடையவைகளிலே ஒரு சிரட்டை ஆகிலும் நான் என்ன செய்து கொள்கிறதில்ல, எடுத்துக்கொள்கிறதில்ல. என்னை செல்வந்தன் ஆக்குகிறதும் என்னை பெருமைப்படுத்துவதும் என்னை அழைத்து வந்த என் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி தன் விசுவாசத்தை அவர் மேலும் உறுதிப்படுத்தி கொண்டார். பார்த்து கொள்ளுங்கள். ஆகவேதான் அவர் தன்னுடைய முதிர் வயதிலே சொல்லுகிறார், God before whom I stand will go before you and make your path straight. தேவன் தம்முடைய தூதனை உனக்கு முன்பதாக அனுப்பி அவர் உன் பாதையை செவ்வை பண்ணுவார். நான் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன், அவரை வழிபடுகின்ற ஆபிரகாம் என்றவர் உரைத்தார். பார்த்துக் கொள்ளுங்கள். நாமும் தேவனை அவ்விதமாய் வழிபடுவோமே ஆனால் எந்த நாளும் அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. ஆபிரகாம் தவறு செய்த நேரத்தில் மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்தார். தீர்மானம் செய்யும் வேளையில் சாந்தத்துடன் முடிவெடுத்தார். செல்வம் சேர்ந்த போது ஆண்டவரை துதித்தார். துன்பம் நிறைந்த வேளையில் தேவ ஆலோசனையை தேடினார். மகிழ்ச்சி நிறைந்த நேரத்தில் கற்பனையை கடைபிடித்தார். சோதனை நிறைந்த வேளையில் கீழ்ப்படிந்தார். சவால் நிறைந்த வேளையில் விசுவாசித்தார். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட விசுவாசியின் தகப்பனாகிய ஆபிரகாமின் அந்த விசுவாசமும் அந்த சாந்தமும் அந்த துதித்தலும் அந்த மனம் திரும்புதலும் இவைகளெல்லாம் நம்மிடத்திலும் காணப்படுமே ஆனால் நாமும் தேவனுக்கு முன்பு ஆபிரகாமை போல சிறப்பான மக்களாக விளங்குவோம்.